தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நடந்த 35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழாவில் முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி கடந்த 7ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடந்தது. நேற்று மாலை நிறைவு விழா தாவரவியல் பூங்காவில் நடந்தது. கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு, கொய் மலர்கள், காய்கறிகள், கனிகள், அலங்கார செடிகள், தோட்டங்கள், வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வாழ்த்து பேசினார். துறை இயக்குநர் வசந்தகுமார் வரவேற்றார். போட்டிகளில் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் பிரிவில் 526 பேர் கலந்து கொண்டனர். இதில் 74 பேருக்கு முதல் பரிசும், 97 பேருக்கு 2ஆம் பரிசும், 11 பேருக்கு சிறப்பு பரிசும், 21 பேருக்கு ஆறுதல் பரிசு என மொத்தம் 203 பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மலர் ராஜா பட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த கணேசனும், மலர் ராணி பட்டம் புதுச்சேரியை சேர்ந்த ஜெயஸ்ரீ பிரியதர்ஷினியும் பெற்றனர். இதேபோல் காய்கனி ராஜா பட்டம் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கலியமூர்த்திக்கும், காய்கனி ராணி பட்டம் செந்தாமரைக்கும் வழங்கப்பட்டது. பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான காவல்துறை குழுவின் தலைவராக சீனியர் எஸ்பி அனிதா ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்காக மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க ஒவ்வொரு துறைகளிலும் உள்ளூர் குழு அமைக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் பணிபுரிய வசதியாகவும் உகந்ததாகவும் இருக்கும் பணி சூழலை உறுதி செய்வதையும், பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்யவும் இந்த குழுவின் முதன்மையான நோக்கமாக உள்ளது. அதன்படி புதுச்சேரி காவல்துறையில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான குழுவின் தலைவராக சீனியர் எஸ்பி அனிதா ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழுவில் எஸ்பி ரச்சனா சிங் செயலாளராகவும், மகளிர் சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா வித்யா ராம்குமார் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் மதுக்கடை ஷட்டரை உடைத்து ரூபாய் 2 லட்சம் திருடிய பிரபல திருடனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 1.30 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி பாரதி வீதியில் உள்ள மதுக்கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இது தொடர்பாக மதுக்கடை சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுக்கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தஞ்சாவூரை சேர்ந்த பிரபல திருடன் மனோகர் 62 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த மனோகரனை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 1.30 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரியில் மட்டும் 5 திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்தவர்களின் வேலை கேட்டு வாரிசுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர். அவர்களுக்கு தளர்வு அளித்து வேலை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டும் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து வேலைவாய்ப்பு வழங்க கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிற்படியில் கை குழந்தைகளுடன் வாரிசுதாரர்கள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர். ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சார்ட் ஜான்குமார் பணியினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 37.22 லட்சத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், விவிலியன், ரிச்சார்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியன், உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
கரியமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் வெங்கட சுப்பா ரெட்டியார் நகரில் புதியதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோ பூஜை, மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச வழி 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று யோக விநாயகர் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மூலவர் யோக விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் உள்ளிட்ட உட்புற சன்னதிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ வாழம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வாழம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் கோ பூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி 6வது காளையாக பூஜைகள், அக்னி காரியம், யாகசாலை பூர்ணகாதி நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வாழம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர். குருமாம்பட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் 2025ற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருமாம்பட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் 2025ற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தின. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரனும் முன்னிலை வகித்தனர். சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க செயலர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார். ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி, செயலர் பழனி, பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், நடைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசு பொருட்களை வழங்கினர். மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கான கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்க பொருளாளர் திரு ரகுராமன் நன்றி கூறினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அரசை மக்கள் நிச்சயம் துரத்தி அடிப்பார்கள் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அம்மாவின் பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத செயல்கள், செயல்படாத தன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் இயக்கமாக அதிமுக இருக்கும் என்றும், எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக ஆளும் கட்சியினருக்கு கிளைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அரசை மக்கள் நிச்சயமாக துரத்தி அடிப்பார்கள் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி வளரும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் நிதி நெருக்கடி இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு விழாக்களில் தெரிவித்து வரும் நிலையில், புதுச்சேரியில் நிதிநிலை நன்றாக இருப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறியிருப்பது அவர் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அவர்கள் மீது காட்டமாக எல் முருகன் பேசியிருப்பது அவரிடம் உண்மை இல்லை என்பதை காட்டுகிறது என குற்றம் சாட்டினார்.
தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடம் இருந்து பெற்று வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை சார்ந்த தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலையத்துறை மூலம் மாண்புமிகு முதலமைச்சரிடம் இருந்து பெற்று தந்தார். இது இரண்டாவது தவணை. முன்னரே 1,75,000 அளித்துள்ளார். இதுவரை ரூபாய் 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினரிடம் பெற்றுக்கொண்ட ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உடன் கழக கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர நாராயணன், ராகேஷ், விசிகா பத்மநாபன், ஊர் பிரமுகர்கள் ஆனந்த், பிராங்க்லின், ராஜா, ஞானவேல், கருணாகரன், குணா, கார்த்தி, பவி ஆகியோர் உடனிருந்தனர். புதிய மதுபான தொழிற்சாலையை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கலால்துறை முன்பு வரும் 18ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலம், புதுச்சேரியில் ஏற்கனவே 800 மதுபான கடைகள், 200 ரெஸ்டோ பார், 10 மதுபான தொழிற்சாலைகள் உள்ளன. இதனையும் மீறி புதிதாக 8 மதுபான தொழிற்சாலைகளை கொண்டுவர இருக்கும் புதுச்சேரி அரசின் புதிய மதுபான கொள்கைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். புதிய மதுபான கொள்கை மூலம் 500 கோடி ரூபாய் வருமானம் பெற இருப்பதாக கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி, அந்த தொகையை காமராஜர் கல்வி திட்டத்திற்கு செலவிட இருப்பதாக கூறுவது காமராஜருக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என சலிம் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் போதைப் பொருட்கள் அதிகமாக புதுச்சேரிக்குள் நுழைந்துள்ளன. பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலும் 8 மதுபான தொழிற்சாலைகளை கொண்டு வருவதால் நிலத்தடி நீர் பெருமளவில் பாதிக்கப்படும். எனவே புதிய மதுபான தொழிற்சாலையை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கலால்துறை முன்பு வரும் 18ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலிம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுவை நாய்கள் வளர்ப்போர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நேற்று நடந்தது. புதுச்சேரி கருவடைக்குப்பம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியை ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செழியன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கட்னி, ஆலங்கு, கொம்பை, ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார் ரெட்ரீவர், சைபீரியன் ஹஸ்கி, கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட உள்நாடு மற்றும் வெளிநாடு நாய்கள் என பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றிருந்தன. நாய்களுக்கு இடையே பல்வரிசை, நடைபயிற்சி, ஓட்டம், உடல் சைகை, மொழி, கீழ்ப்படிதல், நாய்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் அளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த கண்காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.